அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் உங்களோடு பேச இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை மறக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் யாரெல்லாம் மறக்கப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கிறீங்களோ, உங்களை பார்த்து என் ஆண்டவர் ஒரு வார்த்தை இந்த 7வது மாதத்தில் சொல்கிறார், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. ஒருவேளை உலகத்தால் நீங்கள் மறக்கப்பட்டிருக்கலாம், உன் சொந்த குடும்பத்தால் மறக்கப்பட்டிருக்கலாம், உன் சகோதரனால் மறக்கப்பட்டிருக்கலாம், உன் சகோதரியால் மறக்கப்பட்டிருக்கலாம், உன் பெற்ற தாய் தகப்பனால் மறக்கப்பட்டிருக்கலாம். அல்லேலூயா. யார் மறந்தாலும் ஒருவர் உன்னை மறவாம உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்து அழகு பார்க்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே கேள், அல்லேலூயா, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. மறக்கப்பட்ட சூழ்நிலையில், தள்ளப்பட்ட சூழ்நிலையில் ஒருவேளை அந்த காலைவேளை ஆராதனைக்கு வந்திருந்தால் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மற்றவங்களார மறக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த சர்வ வல்லமுள்ள தேவனால நீயும் நானும் மறக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. வேதம் ஒரு வார்த்தை சொல்லுது, அவர் மறக்கிறதுக்கு அநீதி உள்ள தேவன் அல்லவே. அல்லேலூயா. எப்பொழுதும் உன் நினைவாதான் இருக்கிறார் சொல்லுங்க. எப்பொழுதும் நான் உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. நீ அவங்க என்ன மறந்துட்டாங்க, இவங்க என்ன மறந்துட்டாங்க, அந்த சொந்த பந்தம் என்ன மறந்துடுச்சு, இந்த நண்பர் என்னை மறந்துட்டான், அவன் மறந்துட்டான், இவன் மறந்துட்டான். ஆனால் ஒருவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறக்கிறது மாத்திரமல்ல, எப்பவும் ஓ நினைவில் தான் இருக்கேன், உன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கிறது தான் என் வேலை. அல்லேலூயா. அவர் உன்மேல் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கானவைகள் அல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். நம்புறவங்க மாத்திரம் கைகளை தட்டுங்க, மற்றவங்க யார் கையை தட்ட வேண்டாம். அல்லேலூயா. அவர் என்னை நினைத்து கொண்டிருக்கிறார், அவருடைய நினைவில் நான் இருக்கிறேன். அவர் என்னை மறக்காமல், என்னை விட்டு விலகாமல், என்னை கைவிடாமல் எனக்கு எப்பொழுதும் துணையாயிருக்கிறார். அல்லேலூயா. அது மறந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. வாசிக்கலாம். ஏசாயாவின் புத்தகம் 44வது அதிகாரம், அதில் 21வது வசனம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. யாக்கோபே, ஒருத்தர் உருவாக்கினார். எப்போ உருவாக்கினார்? தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே, உன் அவயவங்கள் உருவாவதற்கு முன்பாகவே உன்னை உருவாக்கினார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை உருவாக்கினேன், ஆகவே நான் உன்னை மறப்பது இல்லை. அல்லேலூயா. நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, யார் மறந்துட்டாலும் அவர் உங்களை மறக்க மாட்டார். அல்லேலூயா. அவங்க மறந்துட்டாங்க, அவங்க அக்கா தங்கச்சி மறந்துட்டாங்களா, உன் அண்ணன் தம்பி மறந்துட்டாங்களா? சில பேர் சொல்லுவீங்க, என் அண்ணன் தம்பி என்னை மறந்து போயிட்டாங்க, என் அக்கா தங்கச்சி என்னை மறந்து போயிட்டா, என் அப்பா அம்மா மறந்துட்டாங்க. யார் மறந்தாலும் ஒருவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறக்க மாட்டேன். அல்லேலூயா. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் கணிக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறப்பாள், நான் மறப்பதில்லை. அல்லேலூயா. அவன் மறப்பா, கூட பிறந்தவன் மறப்பா. அல்லேலூயா. உன் கூட பிறந்தவன் மறப்பான். அல்லேலூயா. உன் பெத்த தாய் தப்ப உன்னை மறப்பான். ஆனால் நான் பிரசங்கிக்கிற இயேசு உன்னை மறக்காதவர். அவர் எப்பொழுதும் உன் நினைவாய் இருக்கிறார், எப்பொழுதும் உன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம் பாருங்க. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம் வேகமா எடுங்க பார்ப்போம். அவர் எப்படி மறக்காம இருக்காராம்? உன் தேவனாகிய கர்த்தர் ஏன் அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது அவர் உன்னை உருவாக்கின தெய்வம், ஆகவே உன்னை மறக்க மாட்டார். சொல்லுங்க, என்னை உருவாக்கின தெய்வம் என்னை மறக்க மாட்டார். சொல்லுங்கம்மா. உன்னை உருவாக்கின உங்க அப்பாவோ ஆத்தாவோ இல்லை. அல்லேலூயா. உன்னை உருவாக்குனது நான். அல்லேலூயா.
ஒருவேளை உருவாக்குனவன் ஒருவேளை வேற யாரும் உருவாக்கியிருந்தாங்க, அவன் உன்னை விட்டு போயிருப்பான். ஹல்லேலூயா. உருவாக்குனவர் யார் தெரியுமா? உன் உருவம் இன்னதென்று அறியாது இருக்கும் போதே உன்னை பேர் சொல்லி அழைத்தவர் அவர். ஹல்லேலூயா. முதலாவது அவர் உன்னை உருவாக்கினார், ஆகவே உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. இரண்டாவது, ஏன் உன்னை மறக்க மாட்டாராம்? அவர் இரக்கமுள்ள தெய்வம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தெய்வம்னா இரக்கம் இருக்கணும், அதுக்கு பேர் தான் தெய்வம். நான் பிரசங்கிக்கிற தெய்வத்திற்கு ஒரு பேர் உண்டு. அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை நிறைந்த தெய்வம். ஹல்லேலூயா. ஆகவே அவர் உன்னை மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. இரக்கம் இருக்கணும். எனக்கு ஒரு நன்மை செஞ்சாவே நான் இறங்குறேன். ஆனால் இந்த தெய்வம் அப்படி இல்லை, உன் மேல இரக்கம் பாராட்டுகிற தெய்வம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் சொல்லு, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால், இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் அவர் உன்னை மறக்க மாட்டார். ஏன் உன்னை மறக்க மாட்டார்? ஏன் உன்னை மறக்க மாட்டார்? அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால். சொல்லுங்க, நீ ஆராதிக்கிறது சொல்லுமா, பக்கத்துல கையை. ஏன் தெரியுமா உன்னை அவர் மறக்க மாட்டார்? அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் யாரா? இரக்கமுள்ள தேவன். சொல்லுங்க, அதை சொல்லுமா. ஐயோ, இரக்கமுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவரை குறித்து வேதம் சொல்லுது, அதனால தான் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. உங்களை மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. அவர் மாற மாட்டார். மனுஷனா மாறிட்டு போறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு மாறுறது நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு போற மனுஷனா? அவர் இரக்கமுள்ளவர். ஹல்லேலூயா. வசனம் என்ன அழகா போட்டு, அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார். அவர் உன்னை கைவிட மாட்டார். உன்னை அழிக்கவும் மாட்டார். உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு, உனக்கு பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஹல்லேலூயா. உன்னை மறக்க மாட்டார். உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்ததை, உன் பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு அவர் ஆணையிட்டு கொடுத்தார். உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை, உன் பிதாக்களுக்கு சொன்னதை அவர் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. அவர் நினைவில் வைத்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. மற்றவங்களாம் நினைவில் வச்சிருக்கானோ இல்லையோ, உனக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டாருன்னா அந்த வாக்கு தத்தத்தை நீ மறந்துடலாம். அவர் நினைவில் வைத்து உனக்கு மறக்காமல் மாறாமல் அதை அப்படியே நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனம், அந்த வசனத்துல ஒரு செய்தியை எடுத்துலாம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால். ஹல்லேலூயா. ஏன் அவர் மாற மாட்டார்? ஏன் உன்னை மறக்க மாட்டார்? அவர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார். சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீ என்ன பாவம் செஞ்சாலும், என்ன அக்கிரமம் செய்தாலும், ஆண்டவரே நான் பாவி, என்னை மன்னிச்சுன்னு சொன்னா அவருடைய இரக்கம் உன்னை தலைமுறைக்கும் உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால வேதம் சொல்லுது, அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் அவர் உன்னை கைவிட மாட்டார். முதல்ல ஹல்லேலூயா. என்னை கைவிட்டாரோ, இந்த போராட்டத்தில் என்னை கைவிட்டாரோ, இந்த பிரச்சனையில கைவிட்டாரோ, இந்த பாடுகள் என்னை கைவிட்டாரோ, அவர் ஒரு நாளும் உன்னை கைவிடாதிருப்பார். ஹல்லேலூயா. அவருக்கு பேர், இன்னொரு பேர் என்ன பேரு? இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ரெண்டாவது என்ன செய்ய மாட்டார்? அழிக்க மாட்டார். மூணாவது என்ன செய்ய மாட்டார்? உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்க மாட்டார். நீ மறந்திருக்கலாம், ஆண்டவர் உனக்கு கொடுத்த உடன்படிக்கையை, உனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, உனக்கு அவர் அனுப்பின வார்த்தையை நீ மறந்திருக்கலாம். அவர் மறக்க மாட்டார். அவர் நினைவில் வைத்து அதை நிச்சயமாய் அதை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்று சொன்னவர் அவர் மறக்க மாட்டார். அவர் மறந்து போகிறதுக்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்லவே. ஹல்லேலூயா. மறக்க மாட்டார். ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. வேதம் அழகா சொல்லுது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் கனிக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? மறப்பாள். ஹல்லேலூயா. மறப்பாள். தாய் உன்னை மறப்பா. ஹல்லேலூயா. தாய் உன்னை மறப்பா. ஹல்லேலூயா. ஆனா நான் சொல்லுகிற என் தகப்பன் உன்னை மறவாத தகப்பனாய் இருக்கிறார். நீ
நம்பினவங்க யார் வேணாலும் உன்னை மறப்பாங்க. அல்லேலூயா. நீ செய்த நன்மையை ஒருவேளை மறந்து போயிடலாம், ஆனா என் தேவன் ஒரு நாளும் அதை மறக்க மாட்டார். அவர் நினைவில் வைத்து உன்னை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. அவர் நினைச்சு நினைவில் வச்சிருப்பார் எப்பவும். அல்லேலூயா. அவர் நினைவில் வைத்து உன்னையும் என்னையும் அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். அல்லேலூயா. அதனாலதான் அவர் இரக்கமுள்ள தெய்வம். அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். சீயோனே, கர்த்தர் என்னை மறந்து கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஏசாயா 49:14. சீயோனே, கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று. ஆண்டவர் என்னை மறந்தார். நிறைய சொல்றோம், ஆண்டவர் என்னை எல்லாம் மறந்துட்டார். ஆண்டவர் இப்பெல்லாம் நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஏசப்பா என் சத்தத்தை கேட்க மாட்டேங்கிறார். நான் சொல்லுகிற இயேசு சாமி, நீ அவரை உண்டாக்க முடியாது, அவர் உன்னை உண்டாக்கினார். புரியல? அல்லேலூயா. அல்லேலூயா. நீ ஒரு மரத்தை உண்டாக்கிட்டு அதுக்கு ஒரு சேலையை கட்டிக்கிட்டு இதுதான் சாமின்னு சொல்லி நீ உண்டாக்குறது அவர் அல்ல, உன்னை ஒருத்தர் உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒரு நாள் உன்னை மறந்து போக மாட்டார். அல்லேலூயா. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க அவர் என்னை மறந்துட்டார், அவர் என்னை கைவிட்டுட்டாரு, அவர் என் சத்தத்துக்கெல்லாம் செவி கொடுக்கறதே இல்லை. இன்னைக்கும் உன் சத்தத்தை கேட்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீ கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் ஆகாரம் கொடுப்பாருன்னு சொன்னா ஏயா ஓ சத்தத்துக்கு என் ஆண்டவரால செவி கொடுக்காம இருக்க முடியும்? அல்லேலூயா. எப்படி மறப்பார்? மறக்கிறதுக்கு அவர் தெய்வம் அல்ல. அல்லேலூயா. சீயோனே, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாள். அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அவர்கள் யார் உன்னை மறந்துட்டு போனாலும். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் கணவன் உன்னை மறந்துட்டு போயிருக்கலாம், உன் மனைவி உன்னை மறந்துட்டு போயிருக்கலாம், உன் உற்றார் உறவினர் எல்லாம் உன்னை விட்டு மறந்துட்டு போயிருக்கலாம். ஆனால் அவர் சொல்லுகிறார், யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். அல்லேலூயா. அதனால தான் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லை, தந்தை தாயிலும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர், தந்தை தாயிலும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். என் தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே, தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் என் பாவம் அகற்றி நீ, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் என் பாவம் அகற்றி நீ, அத்தனை தூரம் என் பாவம் அகற்றி நீ, அத்தனை தூரம் என் பாவம் அகற்றி நீ. என் தாய் மறந்தாலும் அவன் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே, என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. யார் மறந்தாலும் ஆராதிக்கிற தெய்வம் உன்னை மறக்க மாட்டார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க நன்மை செஞ்சவங்க உங்களை மறந்திருக்கலாம். அல்லேலூயா. நீங்க உதவி செஞ்சவங்க உங்களை மறந்திருக்கலாம். அல்லேலூயா.
இவங்க தான் என் நம்பிக்கை அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பியிருந்த எல்லாம் உங்களை மறந்திருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிற இந்த காலவேளை, ஒருவர் நீ நம்பாத ஒருவர் உன்னை மறக்காமல் உன் நினைவாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உன்னை நினைத்திருக்கிறார். அவர் உனக்கு நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். அல்லேலூயா. அவருடைய ஒருபோதும் மறக்க மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. கணவர் மறந்திருக்கலாம். எத்தனையோ பேர் பாருங்க, கல்யாணம் முடிச்சு கணவர் மறந்து போயிட்டார். எங்க போயிட்டாரு? மேலே போயிட்டார். அல்லேலூயா. ஐயோ, என் கூடயே இருப்பேன்னு சொன்னாரு, என்னை ரொம்ப நேசமா வச்சிருந்தாரு, என் மக அம்மா அம்மா அம்மான்னு கிடந்தாலே, இன்னைக்கு புருஷனை கட்டிட்டு ஓடி போயிட்டாலே, என்னை மறந்து போயிட்டாலே. இவெல்லாம் மறந்து போயிடலாம். ஆனால் நான் சொல்றேன், ஒருத்தர் மறக்கவே மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் அவர் மறக்க மாட்டார். அல்லேலூயா. அத வேதம் சொல்லுங்க, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் கனிக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ மறப்பா. அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். உன்னை என்னால மறக்க முடியாது. உன்னை எப்படி மறப்பேன்? எப்படி ஆண்டவர் உன்னை மறப்பார்? மறக்கிறதுக்காகவா அவருக்கு உனக்காக சிலுவையை தூக்கினார்? மறக்கிறதுக்காகவா உன்னை அந்த பாவ செட்டிலிருந்து தூக்கி எடுத்தார்? அவர் உன்னை மறக்கிறதுக்காகவா அந்த அக்கிரமத்திலிருந்து தூக்கி எடுத்தார்? அவரை மறக்க மாட்டார். நீ அவரை மறந்து விட்டாய். அல்லேலூயா. அவர் உன்னை மறக்க மாட்டார். ஆனால் அவரை ஆராதிக்கிற நீயும் நானும் அவர் எத்தனை நாளா மறந்துட்டு தெரியுமா? எண்ணி முடியாத நாட்கள். ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடையும் மறப்பாளோ? அவள் மறக்க மாட்டாள். ஆனா ஏன் ஜனம் அன்று சொல்ல, ஏன் ஜனம் எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து போய் விட்டார்கள். நான் மறக்கல என் பிள்ளைகளை, ஆனா என் பிள்ளை என்ன மறந்துருச்சு, என் ஆராதனையை மறந்துருச்சு, என் பிரசனத்தை மறந்துருச்சு, என் பாதத்தை மறந்துருச்சு, என் சரீரத்தையும் என் ரத்தத்தையும் மறந்துருச்சு. அதனாலதான் சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ண வர வேண்டிய பிள்ளை இன்னைக்கு வரல. என் பிள்ளை என்ன மறந்துருச்சு. ஆனா நான் என் பிள்ளைய மறக்கல. ஏன்னா என் பிள்ளை என்னால மறக்க முடியாது. ஏன்னா என் பிள்ளைய நான் எங்கேயும் வரைந்து வைக்கல, என் உள்ளம் கையில் வரைந்து வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ மறக்கலாயா? நீ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை மறந்துட்டு உன் இஷ்டப்படாத ஓடலாம். நீ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை அசட்ட பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உன் இஷ்டத்துக்கு வரலாம். நீ மறக்கலாம் அவரை, ஆனால் அவர் ஒரு நாள் உன்னை மறக்க மாட்டார். ஒரு நாள் உன்னை மறக்க மாட்டார். வாசிக்கலாம் எரேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 32வது வசனம். 2ஆம் அதிகாரம் 32வது வசனம். அவர் உன்னை மறக்கல. நீ எப்படி இருக்கிற? அவர் உன்னை மறக்காம தான் இருக்கிறார். எப்பொழுதும் உன் நினைவா இருக்கிறார். ஒரு பெண் தன் ஆபரணத்தையும், ஒரு பெண் கழுத்து நிறைய செயின் போடுறதையும், அப்படி ஆபரணம் அப்படின்னா தெரியாது. பொம்பளைகளுக்கு நகைனா ரொம்ப பிரியம். ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடையும் மறப்பாள. யாராவது இந்த சபைக்கு வந்திருக்கிறவங்க பேண்ட் ஷர்ட் போட மறப்பேனா? சேலை கட்ட மறப்போமா? அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. ஒரு பெண் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி ஆடையும் மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களா? எண்ணி முடியாத நாட்கள். ஐயா, அச்சிக்கப்பட்ட நாட்கள் வந்து எண்ணி முடியாத நாட்களா என்னை மறந்து விட்டார்கள். நீ மறந்ததுனாலதான், அந்த தேவனுடைய அன்பை ருசி பார்க்காதனாலதான் உனக்கு ஆராதனைக்கு சரியான நேரத்துக்கு வர முடியல. உன்னால கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்க முடியல. உன்னால தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை உன்னால கொடுக்க முடியல. செவிட்டு விரியனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தேவன் யார் அப்படின்னு ஃபர்ஸ்ட் உனக்கு தெரிஞ்சிருக்கும். நீ ஆராதிக்கிற தெய்வம் எப்படியாப்பட்ட தெய்வம்னு சொல்லி உனக்கு தெரிஞ்சிருக்கும். உலக பிரமாணமா இருக்கிற தெய்வத்திற்கே போய் ஜனம் அவ்வளவு வைராக்கியமா நிற்கும். ஏயா காலைவெல்ல நீ நிக்க முடியாது?
ஜீவனை கொடுத்திருக்கிறாரே, அவங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணல. உனக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நித்திய ஜீவனை பரலோகம் தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறாரே. வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். வார்த்தையில் ஒரு நாள் மாற மாட்டார். வாக்கு தத்தத்தில் ஒரு நாள் மாற மாட்டார். உனக்கு சொன்னதுல ஒரு நாள் மாற மாட்டார். ஆனா நீ ரட்சிக்கப்பட்ட புதுசுல இருந்த அந்த ஆவிக்குரிய அனுபவம் அன்னைக்கு இருக்குதா? அடுத்த நிமிஷம் ஆண்டவர் வந்தா நீ அவரோடு அவர் ராஜ்யத்துக்கு செல்வாயா? சபையை பார்த்து கேட்கிறேன், ஆண்டவருடைய வருகை அடுத்த நிமிடம் இருக்குமே என்று சொன்னால் எத்தனை பேர் வருகையில் எடுத்துக்கொள்ள முடியும்? அவரை மறக்காதவன் தான் அவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அவர் உன்னை மறக்கல, அவர் உன்னை மறக்கல, அவர் உன்னை மறக்கவும் மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லி எண்ணி முடியாத நாட்கள், ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல. என்ன இந்த வாரம் பரவாயில்ல, அடுத்த வாரம் பரவாயில்ல, அவன் வார வாரம் அப்படிதான் செய்யறான். அவன் வார வாரம் அப்படிதான் செய்யறான். இந்த வாரம் மாத்திரம் என்ன மறந்துட்டானா பரவாயில்ல, நான் தாங்கிக்கிடுவேன். ஆண்டவருடைய இருதயத்துல வலிய எத்தனை பேரால புரிய முடியுது? ஒரு வாரம் அவன் என்ன மறந்துட்டானா கொஞ்சம் பரவாயில்ல, நான் தேத்திக்கிடுவேன். இந்த வாரம் என் பிள்ளை என்ன மறந்துருச்சு. ஆனா என் பிள்ளைங்க எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். 2 மணி நேரம் ஜெபிக்கிற விசுவாசி எத்தனை பேர்? இந்த காலவேளை இந்த பந்திக்கு வந்திருக்கிற விசுவாசியே 1 மணி நேரம் தேவ சமூகத்திலிருந்து என் பாவத்தை, என் அக்கிரமத்தை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு அவர் ரத்தத்தால கழுவப்பட்டு இந்த பந்திக்கு வந்திருக்கேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? மறந்துட்டோம், மறந்துட்டோம். வாக்குத்தத்தம், கட்டளை இல்லாமல் வாக்குத்தத்தம் இல்லை. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை மட்டும் எடுத்து நீ வாழாக்காமல் தலையாக்குவாள். மேலையும் படி கீழையும் படி. கட்டளை இல்லாமல் வாக்குத்தத்தம் இல்லை. ஹல்லேலூயா. கட்டளையை கைக்கொள். 1000 தலைமுறைக்கும் அவர் உன்னை விசாரிக்கிறவராயிருக்கிறார். அவர் உன்னை மறக்க மாட்டார். ஸ்திரீ தன் கற்பத்தின் கனிக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாள். நான் சொல்றேன், மறப்பா. உலகத்து அன்பு உன்னை மறக்கும். யாரை நம்பி போறையோ அந்த அன்பு உன்னை மறக்கும். எத்தனை பேருக்கு உருட்டி உருட்டி நன்மை செய்தாலும் அவன் உன்னை மறப்பான், அவன் உன்னை மறப்பான். ஆனா நான் சொல்ற ஆண்டவர், அவர் உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டார். ஒரு நாள் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். ஒரு இடத்துல கூட உனக்கு ஒரு நாள் விட்டு கொடுத்ததில்லை. அதனால தான் உயிரோடு நீ காக்கப்பட்டிருக்கிறாய். அவர் விட்டு கொடுக்காதவர். ஏன் அவர் உன்னை மறக்க முடியாது? ஸ்திரீயானவள் மறந்து போறா, தகப்பன் மறந்து போறான். தோல்ல தூக்கி சுமந்த தகப்பன் மறக்கிறான். 10 மாசம் சுமந்த தாய், இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம், இந்த கணவர் எனக்கு வேண்டாம், எனக்கு இன்னொரு. கடந்த வாரம் எனக்கு தெரிந்த ஒரு தம்பி, அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அந்த துஷ்டி வீட்டு போயிருந்தேன். அவனுடைய தங்கச்சி, ஒரு தங்கச்சி இருந்தா. நான் கேட்டேன், தங்கச்சி எங்க அப்படின்னு சொல்லி ஒரு தம்பிகிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், அவ கல்யாணம் முடிச்சு 2 கணவரை விட்டுட்டு 3ஆவது கணவரை கூட்டு ஓடி போயிட்டா. மறப்பா, விட்டுட்டு ஓடிடுவா. இயேசு உன்னை அப்படி பார்க்க மாட்டார். அவர் உன்னை உள்ள கையில் வரைந்து வைத்து அழகு பார்க்கிற கர்த்தரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் கனிக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? மறப்பா. பெத்த தாய் தன் பெத்த பிள்ளையை கழுத்தை நெரித்து கொலை செய்கிற காலம் இது. பெத்த 10 மாதம் சுமந்து பெத்த பிள்ளையை கிணத்துல தூக்கி போட்டு கொலை செய்கிற தாய் இந்த தமிழ்நாட்டில் உண்டம்மா, சிவகாசியில உண்டு. எத்தனை பேர், எத்தனை நியூஸ்ல கேட்கிறோம். அவள் மறப்பா, ஆனா அவர் உன்னை மறக்க மாட்டார். அல்லேலூயா.
தகப்பன் பிள்ளைய வெட்டி கொள்றான், பிள்ளை தகப்பனை வெட்டி கொள்றான், மறப்பான். ஆனா என் தெய்வம் ஒரு நாள் உன்னை மறக்க மாட்டார். அல்லேலூயா. அவர் மறக்கிற தெய்வம் அல்ல. அல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்லிய எளியவன் என்னென்னைக்கும் மறக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. பாருங்க, தாவீத சொந்த குடும்பத்தாரே மறந்தாங்க. அல்லேலூயா. ஈசாய் மறந்தார், 7 சகோதரர்கள் மறந்தார், எல்லாம் மறந்தாங்க. ஆனால் அவனை நினைவில் வைத்திருந்த ஒருவர் அவனை மறக்கவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் அவர் நினைவில் இருக்கிறியோ, உன்னை தேவன் இன்னைக்கும் மறக்காம தான் இருக்கிறார். தாவீது கர்த்தருடைய நினைவில் இருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தாவீதை அவர் மறக்கவில்லை. தகப்பன் மறந்தான், ஈசாய் மறந்தான், 7 சகோதரர்கள் மறந்தாங்க, ஏன் சாமுவேல் தீர்க்கதரிசியை மறந்தார். ஆனால் அழைத்தவர் மறக்கவில்லை. அல்லேலூயா. அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். எப்பக்கம் சூழ்ந்தும் எலியாவின் தேவன் உன்னை மறவார், மறவார். இயேசு மறவார் உன்னை பொழுதும், அவர் உன்னை மறவார். அல்லேலூயா. ஒரு இமை பொழுது கூட உன்னை மறக்க மாட்டார். ஒரு நினைவாகவே இருக்கிறார். அல்லேலூயா. மறக்கிறதுக்கு மனுஷனா தான் தாவீது சொல்றார், எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவது. 9:18 வீட்டில் போய் வாசிங்க. வீட்டில் இங்கே வந்து மட்டும் எடுக்கக்கூடாது, வீட்டில் போய் வாசி. 9:18 சங்கீதம். எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. நம்மள எளிய ஜனங்க. அல்லேலூயா. எளிய ஜனங்க. நம்மளை கர்த்தர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். அல்லேலூயா. உன் நினைவாகவே இருக்கிற. நீ வேணா அவரை நினைக்காம போயிருக்கலாம். அற்புதம் கிடைச்சவன ஓடிடாத. உன் பிள்ளைக்கு பேய் ஓடணும்னா மறுபடியும் போய் கண்ட கண்ட பேய்க்கு பின்னால் போய் நின்றாத. சொல்றேன், கர்த்தரை மறக்காத, அவர் செய்த நன்மையை மறக்காத, அவர் செய்த அதிசயத்தை மறக்காத. சபை மாத்திரம் கர்த்தருடைய வல்லமையினால நான் சொல்றேன், அவர் செய்த நன்மையை, அவர் செய்த அற்புதங்களை பெற்று இருந்திருந்தா இன்னைக்கு 2000 3000 பேர் இருந்திருக்கும். மறந்து போறாங்க, எண்ணி முடியாத நாட்கள். நீ மறக்காத, அவரை மறக்காத, அவர் உன்னை மறக்கவில்லை. அல்லேலூயா. சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. ஸ்திரீ மறப்பா, உன்னை பெற்றவா மறப்பா, உன் தாய் உன்னை மறப்பா, மறப்பா. நிச்சயமா சொல்றேன், மறப்பா. ஆனா இயேசு ஒரு நாள் உன்னை மறக்க மாட்டார். உன் கணவன் உன்னை மறப்பா, மனைவி உன்னை மறப்பா, தொட்டு இருந்தால் உன் பிள்ளைங்க உன்னை சுற்றி வரும், எல்லாம் உன்னை மறக்கும். ஆனால் நான் சொல்லுகிற இயேசு உன்னை மறக்காமல் இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அடைக்கலன் குருவிகள் ஒன்றாயிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. குருவிய கூட மறக்கிறதுல, சின்ன சின்ன சுட்டுக்குருவி, அடைக்கலம் குருவி, சின்ன குருவி, அந்த குருவியை கூட நினைச்சுக்கிட்டு இருக்கிறார் படைச்ச தெய்வம். குருவியை நினைக்கிறவர், குருவியை மறக்காதவர் உன்னை எப்படி மறப்பார்? அல்லேலூயா. எப்படி மறப்பார்? மறக்க மாட்டார். ஒருவேளை 6 மாதமோ அது என்னை விட்டு போயிடுச்சு, இது என்னை விட்டு போயிடுச்சு, அது என்னை மறந்துச்சு, இது என்ன மறந்துருச்சு, யார் வேணாலும் மறக்கட்டும், நான் சொல்லுகிற இயேசு உன்னை மறவார். அல்லேலூயா. இந்த இயேசு உன்னை மறக்கவே மாட்டாரம்மா. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்றார், உங்கள் அன்பின் பிரயாசத்தை மறப்பதற்கு நான் அநீதி உள்ள தேவன் அல்லவே. நீ செய்ததை ஒருவேளை மற்றவன் மறந்துட்டு போயிருக்கலாம். நீ ஆண்டவருக்காக அந்த வாலி பக்கத்தில் வைராக்கியமா நின்னல, ஆண்டவருக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்தல்ல, ஆண்டவருக்காக நான் அந்த காரியத்தை செஞ்சேன், என்னை மறந்துட்டார் ஆண்டவர், எனக்கு ஏன் இது சம்பவித்தது ஒருவேளை சொல்லிக் கொண்டிருக்கிறியா? அவர் உன்னை மறப்பதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்லவே.
நீதி உள்ள தேவன் அல்லவே. அல்லேலூயா. நீ செய்ததை அவர் ஒரு நாள் மறக்க மாட்டார். வட்டியும் முதலும் சேர்த்து உனக்கு நிச்சயமாய் நிச்சயமாய் அவர் கொடுப்பார். அல்லேலூயா. அவரை மறக்காத, நீ மறக்காத, எந்த சூழ்நிலையும் மறக்காத. கொஞ்சம் பணம் வந்துச்சுன்னா அவரை மறக்காத, கொஞ்சம் புகழ் வந்துச்சுன்னா அவரை மறந்துடாத. அல்லேலூயா. பணம் வரலாம், புகழ் வரலாம், அந்தஸ்து வரலாம், எல்லாம் வரலாம், அவரை மறக்காத. இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா, அந்தஸ்து வந்தோட கொஞ்சம் பணம் வந்து பிச்சை பணம், பணமா உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். நீ சேர்த்து வச்சுக்க மாளிகையா உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். நீ வச்சுக்க கார் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகுமா? எது உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும்? அவருக்காக நீ வாழ்கிற பரிசுத்தமான வாழ்க்கை. அல்லேலூயா. அவளுக்காக நீ கரை திரையற்ற வாழ்க்கை வாழ்ந்தால் உன்னை பரலோக ராஜ்யத்துக்கு அவர் அழைத்து செல்வார். நிறைய பேர் இன்னைக்கு நன்மை வந்த போது மறந்துருந்தாங்க. இந்த யோசேப்பு அப்படிதான் மறந்தாங்க. அல்லேலூயா. யோசேப்பு அப்படிதான் மறக்கப்பட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிரீடம் வந்துச்சுன்னா மறந்துடுவான். அல்லேலூயா. கொஞ்சம் அபிஷேகம் வந்துச்சுன்னா மறந்துடுவான். சில காரியம் கொஞ்சம் வந்துருச்சுன்னா போதும் மறந்துடுவான். நீ அப்படி மறக்காத. அல்லேலூயா. அவர் செய்ததை நீ நினைத்து நினைத்து பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்து. அல்லேலூயா. மறக்கக்கூடாது ஒருபோதும். அவர் உன்னை மறக்க மாட்டார், நீ அவரை மறவாமல் இரு. அல்லேலூயா. அவர் மறக்க மாட்டார், நம்ம தான் மறந்து போறோம். நான் மறுபடியும் சொல்றேன், அதனாலதான் நம்மளால என்ன செய்ய முடியல. ஒரு நாள் ஆராதனைக்கு வர்றோம், 9 நாள் லீவ் போடுறோம். இந்த வருஷத்துல ஒரு வாரம் கூட நான் ஆராதனையை கட் பண்ணாம வந்தேன். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? மறந்துட்டியே. உனக்கு அவர் ஜீவன் கொடுத்ததை மறந்துட்டியே. அவர் உனக்கு உயிர் பிச்சை கொடுத்ததை மறந்துட்டியே. நம்ம நினைக்கிறோம் நான் என்னுடைய திறமையினால என்னுடைய அறிவினால, அவர் உனக்கு கொடுத்த பிச்சையினால உயிர் பிச்சை கொடுத்திருக்கிறார். 2 கொரோனாவில் 3 கொரோனாவில் கர்த்தர் உன்னை விலக்கி கர்த்தரை உயிரோடு வச்சிருப்பது காரணம் தெரியுமா? அவர் உன்னை மறக்காமல் இருந்ததுனால தான். அல்லேலூயா. அவர் நினைவில் நீ இருப்பதுனால தான் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிற. உன் அறிவுனால உன் திறமையினால அல்ல. எனக்கு இருக்க பலன், எனக்கு இருக்க பேக்ரவுண்ட், அதனால தான் என்னை கர்த்தர் எல்லாத்துக்கும் தப்பிக்கிற. இல்ல, மறந்து போயிடாத. இல்ல, அதுக்காகலாம் மறக்கல. அவர் உன் மேல வச்ச கிருபை, உன் மேல வச்ச இரக்கம், உன் மேல வச்ச தயவு அது பெரியது. அதனால தான் அவர் மறக்காமல் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசேப்பை சகோதரர்கள் மறந்தார்கள். கூட பிறந்தவன் மறப்பாயா? அதுக்கு யோசேப்பு ஒரு உதாரணம். மறந்து போயிட்டாங்க. வித்து போட்டதே மறந்து போயிட்டாங்க. குழியில தூக்கி போட்டதை மறந்துட்டான். இஸ்மவேலர் இடத்துல வித்து போட்டதை மறந்துட்டான் யோசேப்ப. அல்லேலூயா. ஆனா மறக்காம ஒருத்தர் இருந்தார். யோசேப்பு மேல தயவு வைத்தவர். அல்லேலூயா. மோசேப்பு மேல கிருபை வைத்தவர். யோசேப்பு மேல வாக்குத்தத்தம் வைத்தவர். அவனை மறக்கவில்லை. அல்லேலூயா. யோசேப்பு மேல ஒரு தயவு இருந்துச்சு. யோசேப்பு மேல ஒரு வார்த்தை இருந்துச்சு, ஒரு வாக்குத்தத்தம் இருந்துச்சு. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறதுக்கு அவர் மறக்கல யோசேப்ப. அல்லேலூயா. இந்த காலைவேளை நான் சொல்றேன், உன்னையும் கர்த்தர் மறக்க மாட்டார். உன்னையும் விட்டு விலக மாட்டார். உன்னையும் விட்டு கொடுக்க மாட்டார். யோசேப்ப சகோதரன் மறந்தான், தகப்பன் கூட மறந்துட்டார், யாக்கோபு கூட மறந்துட்டார். அவ்வளவுதான். போய் சொல்லிட்டாங்க, யோசேப்பை அடிச்சு கொன்னுட்டேன், ஒரு மிருகம் கொன்னுடுச்சுன்னு சொன்னாங்க. தகப்பனும் நம்பிட்டார், மறந்துட்டாரு. சகோதரன் விட்டு போட்ட சகோதரன் மறந்துட்டான். அதுலதான் வேதம் சொல்லுங்க, யார் மறந்தாலும் வாக்கு பண்ணினவர் ஒரு நாளும் மறவார். அல்லேலூயா. வாக்கு பண்ணினார் யோசேப்புக்கு. என்ன தரிசனம் காட்டினார் யோசேப்புக்கு? ஆதிகாமத்தின் புத்தகத்தை வீட்டில் போய் வாசிப்பார். எல்லா சகோதரர்களும் யோசேப்புக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கிறதை யோசேப்பு தரிசனத்தில் பார்த்தார், சொப்பனத்தில் பார்த்தார். தகப்பன் தன் சகோதரர்கள் எல்லாம் யோசேப்புக்கு முன்னால விழுந்து கிடக்கிறதை யோசேப்பு பார்த்தான். யோசேப்பு மறந்துட்டான். யோசேப்பு சகோதரர்கள் மறந்துட்டாங்க. ஆனால் யோசேப்பை அழைத்த தேவன் யோசேப்பை மறக்கவில்லை. அல்லேலூயா. தரிசனம் இருக்குது,
தேவன் சொன்ன திட்டம் இருக்குது, அவர் மறக்க மாட்டார். யோசேப்பு ஒருவேளை மறந்தது போலதான் இருந்துச்சு. யோசேப்புக்கு எல்லாம் மறக்கப்பட்ட சூழ்நிலை. சிறைச்சாலையில் இருக்கா யோசேப்பு. சிறைச்சாலையில் இருக்கும்போது கூட அந்த பானபாத்திரக்காரனுக்கு யோசேப்பு ஒரு சொப்பனை சொன்னது நிமித்தம் வேதம் சொல்லுகிறது, யோசேப்பை பானபாத்திரக்காரனும் மறந்து போய் விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. தெரியுமா பானபாத்திரக்காரன் யாரும் தெரியுமா? தெரியுமாமா? தெரியுமா? அப்படி மைக்க ஆஃப் பண்ணிடுமா, முடிச்சிடுமா? பானபாத்திரக்காரனா யாரும் தெரியுமா? பைபிள் போய் வாசி. வீட்டில் பணம் 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 பணப்பை பிடிச்சே அலையாத, பைபிள் எடுத்து வாசி. யோசேப்புக்கு சொன்னதை யோசேப்பு மறந்தான். யோசேப்பு செய்த நன்மையை பானபாத்திரக்காரன் மறந்தான். ஆனால் யோசேப்புக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை யெகோவா தேவன் மறக்கவில்லை. அல்லேலூயா. அதை நினைவில் வைத்து அவனுக்கு நிறைவேற்றினார். அல்லேலூயா. அடிமையாய் கொண்டு போகப்பட்ட அந்த யோசேப்பு நிமித்தம் அத்தனை யோசேப்பின் குடும்பத்தையும் தேவன் மறக்காமல் அவர்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா. பிதாக்களுக்கு சொன்னதை தேவன் நிறைவேற்றினார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற முற்பிதாக்களுக்கு சொன்னதை தேவன் நினைவில் வைத்து அதை அப்படி நிறைவேற்றி கொடுத்தார். மறக்க மாட்டார். உனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஒன்றாவது இனி தவறி போவது இல்லை. ஹல்லேலூயா. நிச்சயமாய் நிறைவேறும். யோசேப்புடைய வாழ்க்கையில நிச்சயமா நிறைவேறிச்சு. ஒருவேளை சிறைச்சாலையில் கிடக்கும்போது கூட யோசேப்பு நினைச்சான், இந்த பானபாத்திரக்காரனை கூட அவன் சொல்றான், உனக்கு 3 நாள்ல உன் தலை உயர்த்தப்பட்டு நீ பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது என்ன நினைச்சுப்பார், என்ன மறந்துடாத அப்படின்னு சொல்லிதான் யோசேப்பு அனுப்புவான். ஆனா இவனுக்கு நன்மை கிடைச்ச உடனே, நல்ல ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே, மறுபடியும் அந்த ஸ்தானம் கிடைச்ச உடனே யோசேப்பை அவன் மறந்து போய்விட்டான். பானபாத்திரக்காரன். அல்லேலூயா. ஒரு நாள் வந்தது, யோசேப்புக்கு தெரியாது, பானபாத்திரக்காரனுக்கு தெரியாது. பார்வோனுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலையை கர்த்தர் உண்டு பண்ணி அதை நினைவுபடுத்தி யோசேப்பை அந்த சீனுக்குள்ள கொண்டு வந்து யோசேப்புடைய தலையை உயர்த்தினார். அல்லேலூயா. அவன் தன்னை உயர்த்தின போதும், தன்னை மறவாமல் தன்னை இந்த யெகோவா தேவன் உயர்த்தின போதும் யோசேப்பு சொன்ன ஒரு காரியம், பார்வோனுக்கு நான் அல்ல, தேவனே மங்களகரமான காரியங்களை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. உன்னை அவர் மறக்க மாட்டார், உன்னை கைவிட மாட்டார், உன்னை உயர்த்துவார். யார? அவரை மறக்காம அவர் வாக்குத்தத்தத்தை மாத்திரம் நிறைவேற்ற வல்லவராக இருக்கான்னு சொல்லி அவரை விசுவாசிக்கிறவன், அவனால மாத்திரம் இதை சொல்ல முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்கு வசனம் சொல்றதுக்கு டைம் இல்லை. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, நான் அல்ல, தேவனே நான் அல்ல. புதிய ஏற்பாட்டுல நான் அல்ல, பவுல் சொன்னார், நான் அல்ல, எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவே. அல்லேலூயா. ஒரு பழைய ஏற்பாட்டுல ஒரு யோசேப்பு சொன்னார், நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு. பார்வோன் சொல்றார், நீ என்னமோ சொப்பனங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லுவியாமே, நீ நல்ல ஜோம் பண்ணுவியாமலப்பா, நீ ஜோம் பண்ணா பேயெல்லாம் ஓடுமேப்பா. ஆமா ஆமா, நான் ஜோம் பண்ணா அப்படி பேய்கள் நடுங்கும், நானா அப்படிதான் சொல்லிருப்பேன். அல்லேலூயா. நான் என்ன சொல்லிருப்பேன்? நான் என்ன சொல்லிருப்பேன்? என்னை பார்த்து கேட்கிறார் ஒரு அதிகாரி கேட்கிறார், என்னப்பா வாசு, நீ ஜோம் பண்ணா பேயெல்லாம் ஓடுதாமே, செய்வன கட்டெல்லாம் உடையதாமே. நான் என்ன சொல்லிருப்பேன்? ஆமா, அதுக்கு நான் விசேஷத்தை வரம் எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார், என்னை அபிஷேகம் பண்ணிருக்கிறார். நான் அப்படியா இப்படியா அளந்திருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு அப்படி சொல்லல. அல்லேலூயா. அதான் யோசேப்பை கர்த்தர் நினைவில் வைத்து அவனை மறக்காமல் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. உனக்கு எப்போ தாழ்மை இருக்கணும், உன்னை கர்த்தர் உயர்த்தணும். அல்லேலூயா. ஏற்ற சமயத்தில் அவர் உன்னை உயர்த்தும்படிக்கு அவர் பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும்.
கொஞ்சம் வந்தவன தலகால் தெரியாம ஆடக்கூடாது. சொல்றான் பாருங்க. பார்வோன் கேட்கிறார் யோசேப்புக்கு. அதுக்கு முந்தின வசனம் வாசிக்கலாம். பார்வோன் யோசேப்பை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பா நீ யோசேப்பு, பார்வோன் சொல்றார், யோசேப்பு நீ அப்படியே அர்த்தம் சொல்லுவேன்லப்பா, நீ பெரிய ஆளாம்லப்பா. அதான் சொன்னேன், நான் நீங்க எல்லாம் அப்படிலாம் சொல்ல மாட்டீங்க, நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. நானா சொல்லிருப்பேன், ஆமா நான் யார் தெரியுமா, எனக்கு அபிஷேகம் என்னன்னு தெரியுமா, எனக்கு வல்லமை என்னன்னு தெரியுமா, என் கூட்டத்தில் எப்படிலாம் நடக்கும் தெரியுமா. நிறைய ஊழியக்காரன் விழுந்து போன காரணமே என் கூட்டத்தில் அப்படி நடக்கும், நான் ஜெபம் பண்ண அப்படி நடக்கும், நான் பிரசங்கம் பண்ண அப்படி நடக்கும். மண்ணு என்னைக்கு பிரசங்கப்படுதல் வந்து நீ மண் என்று நினைவு கூறுகிறாயோ அப்பத்தான் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. மன்னவர் அவர், மண்ணு நீ. மேல போற மூச்சு கீழே வரணும்னா அவர் கிருபை வேணும். அல்லேலூயா. மறந்துடக்கூடாது. யோசேப்பிட்ட கேட்கிறான், அதுக்கு அவன் சொல்றான், அதுக்கு தான் அவன் சொல்றான். அல்லேலூயா. நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவை சொல்லுவார். அல்லேலூயா. நான் இல்லடா பார்வோனே, நான் மண்ணுடா, எனக்குள்ள மன்னவர் இருக்கிறார், அவர் தான் உனக்கு மங்களகரமான வார்த்தையை சொல்லுவார். அல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? அந்த சொப்பனத்தை சொன்னபோது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சிறைச்சாலை அவனுடைய வாழ்க்கை, சிறை வாழ்க்கை, சிறைச்சாலை அனுபவம். ஒரே ஒரு சொப்பனத்து நிமித்தம் பார்வோனுடைய அரண்மனைக்கு மேலாக என்னுடைய யோசேப்புடைய அரண்மனையை கர்த்தர் உயர்த்தது காரணம் அவன், நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவரே. அல்லேலூயா. அப்பா நீ நல்ல தொழில் பண்றியாம்லப்பா, நீ அப்படி இருக்கியா? நான் அல்ல, சொல்லு, நான் ஒண்ணுமே இல்லை, மண்ணு. நல்லா ஆராதிக்கிறியாம்லப்பா, நல்லா கீபோர்ட் போடுறியா? நான் மண்ணு. நாங்கள் ஒரு முழு ஜெபத்துக்கு போயிருந்தோம். அங்க சத்யா பாஸ்டர் செய்தி கொடுத்துட்டு இருந்தார். அவர் கேட்டார், கீபோர்டு போடுற பையனை பார்த்து கேட்டார், குறைஞ்சது 1 மணி நேரம் நீ கீபோர்டு வாசிக்கணும்னா 3 மணி நேரம் தேவ சமூகத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து வந்து தான் கீபோர்டில் கை வைக்கணும். இந்த பிரசங்கப்படுத்தல 1 மணி நேரம் நிற்கணும்னா 3 மணி நேரம் தேவ சமூகத்தில் காத்திருந்து தான் வந்து நிற்கணும். மண்ணு. நினைச்சுப்பார். யோசேப்பு அப்படி நினைச்சான். யோசேப்பை கர்த்தர் மறக்கல. அல்லேலூயா. தாய்தப்ப மறந்துட்டாங்க, தகப்ப மறந்துட்டான், யாக்கோபு மறந்துட்டான், கூட பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் மறந்துட்டாங்க. யோசேப்பு அவ்வளவுதான், முடிஞ்சான், செத்து போயிட்டானே அப்படின்னு. ஆனா யோசேப்புக்கு சொன்ன வார்த்தையும் சாகவில்லை, யோசேப்பு மறிக்கவில்லை. யோசேப்பை மறக்காதிருந்த ஒரு தேவன் அவரை மகிமையாய் கொண்டு போய் சிங்காசனத்தில் வைத்து அழகு பார்த்தார். அல்லேலூயா. யோசேப்புடைய சிங்காசனம் யோசேப்புக்கு தான். அல்லேலூயா. உன்னை கர்த்தர் சிங்காசனத்தில் வைத்து அழகு பார்க்க நினைச்சா உன்னைத்தான் அந்த சிங்காசனத்தை வைத்து அழகு பார்ப்பாரே தவிர மற்றவனை கொண்டு போய் அந்த சிங்காசனத்தை வைத்து அவர் அழகு பார்க்க மாட்டார். அல்லேலூயா. அந்த சிங்காசனத்துக்கு நீ போக வேண்டும் என்று சொன்னார். யோசேப்பை போல நான் அல்ல, தேவனை, நான் அல்ல, தேவனை சொல்லிப்பார், தேவன் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. அதனாலதான் உனக்கு ஏத்து நிற்கிறார். இயேசு தேவன், தேவன், அவர் மறக்க மாட்டார். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னா மறக்க மாட்டான். பாவத்தில் கிடக்கும் போதே உன்னை மறக்காம இருந்தவர், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டு உன்னை தூக்குனவர், எப்படி அவனை மறப்பார்? பாவத்தில் கிடக்கும் போதே உன்னை மறக்கல, உன்னை தேடி வந்து தூக்கி எடுத்தார். அவருக்காக கொஞ்சம் நீ நிற்கும் போது எப்படி உன்னை மறப்பார்? சொல்லுவான், அந்த காரியத்தில் உன்னை மறந்துட்டார், உன்னை கைவிட்டார். பாத்தியா பாத்தியா, நீ அவரே நம்புன, உன்னை மறந்துட்டார் பாத்தியா, பிசாசு சொல்லுவான்.
நீ சொல்லணும், அவர் என்னை ஒரு நாளும் மறக்க மாட்டார். அல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர். யோசேப்புக்கு சொன்னதை அவர் மறக்கவில்லை. அல்லேலூயா. யோசேப்புக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் அவர்தான். வார்த்தையை அனுப்புனது அவர்தான். சொப்பனங்களை அனுப்பினவர் அவர்தான். யோசேப்பை மறக்கவில்லை. அல்லேலூயா. ஆதி தகப்பன் சொன்னேன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அவர்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை தேவன் மறக்கவில்லை. அல்லேலூயா. உன் சன்னதியை நான் கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க வைப்பேன். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உன் ஜனங்கள் பெறுவார்கள். தேவன் வாக்கு பண்ணினார் ஆபிரகாமுக்கு. அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை மாறினாரா? மறந்தாரா? மறக்கல, மறக்க மாட்டார். அல்லேலூயா. நிச்சயமாய் நிறைவேற்றுவார். என்ன? அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கிறதுக்கு 40 நாள் போக வேண்டியத 430 வருஷம் ஒருவேளை நீ நடக்க வேண்டியதா இருக்கலாம். அல்லேலூயா. அந்த 430 வருஷம் நடந்தது காரணம் என்ன தெரியுமா? அநேக காரியங்களை அந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் அந்த பாதையில் நடத்தினார். அல்லேலூயா. எல்லாம் செங்கடலுக்கு போகாம வேற வழியில போயிருக்கலாம் கானான் தேசத்துக்கு. ஏயா செங்கடல் வழியா நடக்க சொன்னார்? அப்படியாவது உனக்கு கண்ணு திறக்கும். இந்த தெய்வம் எப்படியாப்பட்ட அற்புதமான தெய்வம் தெரியும்னு சொல்லிதான் அந்த ஜனங்களை செங்கடலை பிளந்து நடக்க வைத்தார். தெரியல, நம்ம தெய்வம் யாருன்னு தெரியல. நம்ம 100 101 தெய்வமா பார்த்துட்டோம். எரிகோ 7 நாள் 6 நாள் எரிகோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய ஒரு காரியமா தான் இருந்துச்சு. அல்லேலூயா. 6 நாள் சுத்தி வந்தது போலதான் இருந்துச்சு எரிகோவை. அல்லேலூயா. 6 நாள் சுத்தி வந்த எரிகோவை 7வது நாள் அவங்க கண்ணுக்கு முன்பாக தரையாக்கி போட்டார். அல்லேலூயா. அந்த தெய்வத்தை தான் நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிற. ஒருவேளை 6 மாசமும் உனக்கு எரிகோ போல இருந்திருக்கலாம். சுத்தி தான் வந்திருப்ப. அல்லேலூயா. இந்த 7வது மாதம் சுத்தி வருகிற மாதம் அல்ல, நீ எரிகோவை சுதந்தரிக்கிற மாதமா இருக்கிறது. சுத்தி தான் வந்தது போல இருக்கும், முட்டிக்கிட்டே இருந்தது போல இருக்கும். எரிகோ எனக்கு அவன் ஒரு தடவை சுத்தமா பார்த்துருப்பான். இந்த எரிகோ எப்படி உழப்போகுது, இந்த எரிகோ எப்படி உழப்போகுது. ஏன்னா செங்கடலை 2ஆக பிளந்ததுக்கு அப்புறமே முறுமுறுத்த ஜனம் இப்ப எரிகோ அவங்களுக்கு முன்பாக பெரிய மலையா இருக்குது. ஏன் ஆண்டவர் எரிகோ வழியா நடக்காம வேற வழியா கூட்டு போயிருக்கலாமே? ஏன் எரிகோ பாதையில கூட்டு போனார்? அங்க ஒரு பாடம் அவங்களுக்கு தேவைப்பட்டது. அல்லேலூயா. இதை தகர்த்து போட்டவர் உனக்கு முன்பா இருக்கிற கானானியனையும் ஏவியரையும் எபூசியரையும் நீ சங்கரிக்கக்கூடிய பலனை நான் உனக்குள்ள வச்சிருக்கிறேன்னு காட்டுறதுக்கு தான் உனக்கு அந்த பாதையில் உன்னை நடத்தி போனாரு. உனக்கு தெரியல, மறந்துட்டேன். அல்லேலூயா. அவர் மறக்கிறதுக்கு அநீதி உள்ள தெய்வன் அல்ல. ஆபிரகாமுக்கு சொன்னதை, ஈசாக்குக்கு சொன்னதை, ஆபிரகாமுக்கு சொன்னதை ஈசாக்கிட்ட சொல்லுவார். ஈசாக்கு, உன் தகப்பன் ஆபிரகாமுக்கு சொல்லியிருக்கேன், நிச்சயமாய் உன் சன்னதியை ஆசீர்வதிப்பேன், நிச்சயமாய் உன்னை பெருக பண்ணுவேன், நிச்சயமாய் பூமியில் சகல ஜனங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஈசாக்கு, உங்க அப்பனுக்கு சொல்லியிருக்கிறேன். ஈசாக்கு யாக்கோபுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார். யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார். 12 பிள்ளைகளும் தங்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பாங்க. அல்லேலூயா. நம் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவரே. அல்லேலூயா. உன்னை மறந்து போகிற தெய்வம் அல்ல, உன்னை கைவிடுகிற தெய்வம் அல்ல, உன்னை விட்டு விலகி போகிற தெய்வம் அல்ல. நிச்சயமாய் உனக்கு பதில் கொடுக்கிற ஒரு நல்ல தெய்வம் உனக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க எகிப்துக்கு போன யோசேப்புடைய குடும்பம் எகிப்துல இருக்கிறாங்க. யோசேப்பு இருக்க தண்டிக்கும் எகிப்துல சம்பூர்ணமா இருக்கிறாங்க. யோசேப்பு மரித்ததுக்கு பின்போகும் வேதம் சொல்லுங்க, யோசேப்பை அறியாத ஒரு தலைவன் அங்கே வந்தான். அல்லேலூயா. இந்த ஜனங்களை வாதிக்கிறான், அவமானப்படுத்துகிறான், இவர்களை அடிமைப்படுத்தி வாழ்கிறான். அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் மோசே அழைக்கிறார். போ, என் ஜனங்களுக்கு போய் சொல், நான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோவோடும் பண்ணின உடன்படிக்கை சாகல,
அந்த உடன்படிக்கையை நான் மறக்கல, அதை என் நினைவுல வச்சிருக்கிறேன். போய் சொல், என் ஜனங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுதலையாக்க போகிறேன். இந்த கடைசி காலத்துல இருக்கிற சபையை, எந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறாயோ உன்னை இந்த அடிமைத்தனத்திலிருந்து இந்த தேவன் விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் அல்ல, பரம கானான் தேசத்துக்கு உன்னை அழைக்க என் தேவன் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பரம கானான் தேசத்துக்கு, அந்த பரிசுத்தமான நகரத்துக்கு நீயும் நானும் வர வேண்டும் என்று சொன்னார். பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை, கரை இல்லாத ஒரு வாழ்க்கை, பிழையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் ஒளிய ஒரு ராஜ்யத்துக்கு ஒருவரும் வர முடியாது. அல்லேலூயா. காலம் நிறைவேறிட்டு மனம் திரும்பி இந்த சுவிசேஷத்தின் மேல் நம்பிக்கையாக இருங்கள். அல்லேலூயா. எழுதி வந்த ஒரு வசனத்தை கூட நான் எடுக்க முடியல. அவர் உன்னை மறக்கவில்லை, அவர் உன்னை விட்டு விலகல, உன்னை கைவிடல, எப்பொழுதும் உன் நினைவாகவே இருக்கிறார், உன்னை நினைச்சு கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கானவைகள் அல்ல. கர்த்தர் உனக்கு நினைத்திருக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவாயிருக்கிறது. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளை, உன்னை அவர் மறவார், அவர் மாறார். அல்லேலூயா. வாக்கு பண்ணினவர், வாக்கு தத்தம் நிறைவேற்ற வல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அதுக்கு மேல அங்க போதும். அவர் மறக்க மாட்டார். அல்லேலூயா. யோசேப்பை மறக்கல, இஸ்ரவேல் ஜனங்களை மறக்கல, தாவீதை மறக்கல. தாவீதை சிங்காசனத்தில் அமர வைப்பதற்காக தாவீதின் சகோதரர்கள் எல்லாரும் புறம்பே தள்ளிவிட்டார், புறக்கணித்து விட்டார். உன்னை அரியாசனத்தில் அமர்த்த வேண்டும் என்று சொல்லி தேவன் நினைத்து விட்டார். எவன் மேல் இரக்கமாய் இருக்கிற சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். எவனை என் பார்வையில் நான் விலையேறப்பட்ட பாத்திரமாய் மாற்ற விரும்புகிறேனோ அவனை மாற்றி என் சிங்காசனத்தில் நான் அமர செய்வேன். நான் உன்னை மறப்பதற்கு அநீதி உள்ள தேவன் அல்லவே. சிலர் கண்ணீர் வடிக்கிறியா? கண்ணீரை பார்க்க அநேகர் இருக்கலாம், கண்ணீரை துடைக்க ஒருவர் உன் கதவண்டை நின்று கொண்டிருக்கிறார். கண்ணீர் வடிக்க வைக்க உனக்கு அநேகர் இருக்கலாம், உன் கண்ணீரை துடைக்க ஒரே ஒருவர் இருக்கிறார். அவர் உன்னை மறவாதவர், மறக்காதவர், உன்னை விட்டு விலகாதவர், உன்னை கைவிடாதவர். அல்லேலூயா. அவர் நிச்சயமாய் உனக்கு பதில் கொடுப்பார். நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. அல்லேலூயா.